கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளாகிய உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்து வருகின்றதான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் அடியேன் சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையாரும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே தேவனுடைய ஆலோசனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். அதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 6 வசன பகுதிகளை நாம் வாசித்து, பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவையான ஆவிக்குரிய செய்தியை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக என்ன பாடம் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசன பகுதிகளை வாசித்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 6 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த இடத்துல மீன் பிடித்து கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர் சீமோன் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு, ரா முழுவதும் முயற்சித்தும் பலன் ஒன்றும் இல்லை என்பதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. அதை சீமோனே அறிவிக்கிறார். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பரலோகத்தின் தேவன் இந்த வசன பகுதிகளிலிருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படியே வலையை போடுகிறேன். இவர்களுடைய பிரயாசம் ரா முழுவதும் வீணாக இருந்தது. இவர்களுடைய உழைப்பு ரா முழுவதும் வீணாக போனது. எவ்வளோ ஒரு பாடுகள் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் இந்த மீன்பிடி தொழிலில். இப்பொழுது இருக்கிற உபகரணங்கள் அப்பொழுது கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று கூட நம்மால கவனிக்க முடியும். அப்போ இவர்கள் சொல்லக்கூடியதான வார்த்தை, ஐயரே, கடலை குறித்ததான அறிவு எங்களுக்கு இருக்கிறது. கடல் எப்படிப்பட்டதான ஆழத்தில் இருக்கிறது, எங்கே கல் இருக்கிறது, எங்கே பாறை இருக்கிறது, எங்கே மீன்கள் கிடைக்கும் எனக்கூடியதான தெளிவு எங்களுக்கு உள்ளது. நாங்கள் ரா முழுவதும் முயற்சித்திருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் அகப்படவில்லை. உங்களுக்கு மீன்பிடி தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது, நாங்கள் முயற்சித்தும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி தெரியாது, நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்கள் ரா முழுவதும் சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுடைய வேலைப்பாட்டில் ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் சொல்லலை அவர். பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். காரணம் என்ன? ரா முழுவதும் முயற்சித்தும் ஒரு பலன் இல்லை. ஆனால் அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக,
மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 6வது வசனத்துல நாம் வாசித்தோம். அப்போ மிகுதியான மீன்களை பிடிப்பதற்கான காரணம் என்ன? 5வது வசனத்துல தான் அந்த காரணத்தை அவர் சொல்றார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துக்கின்னு போன்னு சொல்லல. நாங்க ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னங்க மீனை பத்தி தெரியும், கடலை பத்தி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு தெரியும் சமுத்திரத்தை பத்தி, அதனுடைய ஆழம் என்னன்றது எங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல மீன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துன்னு போங்கன்னு சொல்லல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தை குறித்து நாம் கவனிப்போமானால், வேத வசனத்தை குறித்து நாம சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்று வேத வசனத்திற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்களே தவிர, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சீமோன் இங்கே உணர்ந்தார். நாங்க பிரயாசப்பட்டோம், எங்களுடைய முயற்சி வீணா போச்சு, எங்களுடைய எல்லா உழைப்பும் வீணா போச்சு, ரா முழுசும் எங்களுடைய பலன் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம். திரளான மிகுதியான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதான அளவிற்கு மீன்களை பிடிப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். எங்களுக்கு வசனம் தெரியும், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்காரனை பார்த்து சொல்லல. எங்களுக்கு தெரியாத வசனத்தையா இவர் போதிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஊழியக்காரனை பார்த்து சொல்லல. கடலின் தன்மையை குறித்து அறிந்தவர்கள் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம். மனிதனுடைய பிரயாசம், முயற்சி, வேலைப்பாடுகள் எல்லாமே வீணான முயற்சி. இது மனிதனுடையது. உன்னுடைய பிரயாசத்துல மனித முயற்சியும் பிரயாசமும் இருக்குமானால் அதற்கு பலன் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையின்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக, தங்களுடைய படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக 2 படகுகள் நிறைய மீன்களை அவர்கள் வாரி சேர்த்தார்கள். 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக. அப்ப ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாங்களே, அந்த பிரயாசத்தினுடைய முயற்சியினுடைய பலன் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கை வெறுமை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் செய்யும் முயற்சி வீண். அவருடைய வார்த்தைப்படி செய்யும் போது அதற்கான பலன் மிகுதியாயிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 24வது வேதவசனத்தை வாசிப்போமானால், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் சொன்னார், சொன்னதின்படி வலையை போட்டார்கள், படகு 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய நாம் அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் வலை எப்படி இருக்குதான்? ஒன்றும் அகப்படவில்லை, வலை காலியா இருக்குது. காலியான வலை. இன்றைய தலைப்பு கூட அதுதான். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. காரணம் என்ன? அந்த இடத்துல கிறிஸ்து இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்து படகுல ஏறினாரோ, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, அப்பொழுது அங்கு ஆசீர்வாதம். உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகுல கிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை காண முடியாது. வாழ்க்கை என்னும் படகுல கிறிஸ்துவின் வார்த்தை நிலைத்திராவிட்டால் ஆசீர்வாதத்தை காண முடியாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே,
கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை பூஜ்யம். நீ எவ்வளவுதான் முயற்சித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அதனுடைய பலன் பூஜ்யம். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் இவர்கள் வலை காலியாய் இருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2 போட்டு அமிழ்ந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை வாரிக்கொண்டு போனார்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். செய்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ன கேட்கிறோமோ அது செய்யப்படும். இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். நாங்க முயற்சித்தோம், நாங்க பிரயாசப்பட்டோம், அதுல ஒன்றும் பலன் இல்லை, வலை காலியா இருக்குது. நீங்க சொல்றீங்க உங்க வார்த்தையின்படியே செய்கிறோம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் நீ கேட்டுக்கொள்வது கிடைக்கும். அப்படியானால் நாம ஜெபம் செய்தும் அநேக காரியங்களிலே நாம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே, காரணம் என்ன? கேட்பதில் தான் பிரச்சனை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிறதுல பிரச்சனை, வார்த்தையை கேட்பதில் பிரச்சனை, கீழ்ப்படிவதில் பிரச்சனை. அப்ப எப்படி நாம கேட்கறது கிடைக்கும்? எப்படி அவர் ஆசீர்வதிப்பாரு? வலை காலியாகத்தான் இருக்கும். ரா முழுவதும், வருடம் முழுவதும், மாதம் முழுவதும் நாம பிரயாசப்பட்டாலும் அந்த வலை காலியான வலையே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என்னும் வலை, வாழ்க்கை என்னும் படகு நிரம்ப வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 33வது சங்கீதம் 9வது வேதவசனத்தில், அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னா நடக்கும், அவர் சொல்ல ஆகும், ஆகாதது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னால் ஆகும், தேவன் சொன்னால் ஆகும், சொல்ல ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப நாம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? காரணம் எங்க இருக்குது? பிரச்சனை எங்க இருக்குது? நம்மிடத்திலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறபடியாக நாம் செய்கிறதில்லை. ஏன் அவர் சொல்ல ஆகும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வேதவசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. என் உபதேசம் என்னுடையதாய் இராமல், ஏன் அவர் சொல்ல ஆகும்? ஏனென்றால் அவருடைய உபதேசம், அவர் சொல்லுவது அவருடையதல்ல, எல்லாம் பிதாவினுடையது, என்னை அனுப்பினவருடையது. அப்ப அங்க சுயம் இல்லை. இன்றைக்கு போதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் எத்தனை பேர் நம்முடைய சுயத்தை நாம் பயன்படுத்துகிறோம்? யோசித்து பாருங்க. நம்முடைய திறமையை வெளிப்படுத்துகிறோம் பிரசங்கத்தில், அது அவசியம் இல்லை. என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்பதாக நாம் கவனிக்கிறோம். அங்கே சுயம் இருக்குமானால் அது நடக்காது. இந்த உபதேசம் என்னுடையதல்ல, இந்த உபதேசம் என்னுடையதல்ல. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 5வது வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு இல்லாத போது அந்த இரவு முழுவதும் அவர்கள் பட்ட பிரயாசம், முயற்சி, பலன் ஒன்றும் இல்லை, வலை காலி. ரா முழுவதும் பட்ட பிரயாசம், வலை காலி. இயேசு கிறிஸ்து படகிலே வந்த போது அந்த படகு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிற்கு
நிரம்புகிறது. அங்க மீன்கள் அமிழ்ந்து போகத்தக்க அளவுக்கு நிரம்புகிறது. மிகுதியான மீன்கள், மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அப்படியானால் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இருக்கும்போது அங்க வெறுமை இல்லை, அந்த வலை காலியா இருக்காது. அது ஆசீர்வாதமிக்க ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு இருக்கிறது, ஆசீர்வாத குறைபாடு இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். அதை நாம செய்யறது இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதமே கிடைக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் எப்படி செய்யணுன்றாரு? முறுமுறுக்காம. ஐயரே, சமுத்திரத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சமுத்திரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவர் யாருன்னு குறிப்பிடுறாங்க. நீங்கள் தச்சன் அல்லவா? உங்களுக்கு மீன் பிடிக்கிறத பத்தி என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியும், நாங்க ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனும் இல்லை. எங்களுக்கு தெரியாத வேலையா? நீங்க தயவு செய்து போங்க ஐயா, எங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ல அவங்க. உம்முடைய வார்த்தையின்படியே முறுமுறுக்காம தர்கிப்பில்லாம அவர்கள் செய்தார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்க பிரயாசப்பட்டு முயற்சி செய்து ஒன்றும் இல்லை, தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரை கையெடுத்து கும்பல்ல. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதுதான் நம்ம யோசிக்கிறோம். எனக்கு தெரியாத வசனமா, நான் படிக்காத பைபிளா, அப்படியே 66 புக்கு நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எங்களுக்கு தெரியாத உபதேசம் புதுசா சொல்ல வந்துட்டார் இவரு. எங்களுக்கு தெரியாத உபதேசத்தை இவர் சொல்ல போறாரு. இப்படிதான் நாம் யோசிக்கிறோம். முறுமுறுப்பும் தர்கிப்பும் இருக்கும்போது அங்க ஒரு நன்மையும் அங்க செயல்படாது. எங்களுக்கு தெரியாத வேலையா சமுத்திரத்தை பத்தி? ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, நீங்க இப்போ எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? நாங்க ரொம்ப டயர்டா இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு முறுமுறுக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி 5வது வசனத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வேதவசனத்துல, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, வலை காலியா இருக்குது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 11ல, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. இயேசு சொன்னார், சொன்ன வார்த்தையின்படியே சீமோன் கீழ்ப்படிந்தார், மிகுதியான மீன்களை பிடித்தார். வலை காலியா இருந்தது. அவங்க முயற்சியில, அவங்க பிரயாசத்துல. ஒன்றை மட்டும் நாம கவனிக்கணும், காலியான வலை தோல்வியின் முடிவு அல்ல. அவங்க சோர்ந்து போகல. ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லல அவங்க. இயேசு சொன்னார், சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தார்கள், மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், காலியான வலை தோல்வியின் முடிவல்ல, அது ஊழியத்தின் தொடக்கம். வலை காலியா இருக்குதுன்னா அவங்க சோர்ந்து போல, அது ஒரு தோல்வி அல்ல, ஊழியத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. எப்படி? லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 8லிருந்து, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு
கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே, இது முதல் மீன் பிடிச்சுன்னு இருந்த இது முதல் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய். காலியான வலை தோல்வியின் முடிவல்ல, அது ஒரு ஊழியத்தின் தொடக்கமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் கூப்பிடுறாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். 11வது வசனத்துல, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக அவர்கள் கர்த்தரோடு கூட பயணித்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மனித முயற்சி வீண், பிரயாசம் வீண், அது தோல்வியில கொண்டு போய்விடும். அதில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், என்னுடைய முயற்சியில பிரயாசத்துல இயேசு இருப்பாரானால், அது ஆசீர்வாதமிக்க ஒன்றாயிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும்? எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம்? மத்தேயு சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரம் 27வது வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வலை ஆரம்பத்தில் கிறிஸ்து இல்லாத படகுல வலை காலியாயிருந்தது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த படகுல வந்தார். அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதனுடைய முடிவு எப்படி இருக்குது பாருங்க. மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் சிங்காசனத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! எல்லாவற்றையும் விட்டவர்களுக்கான ஆசீர்வாதம். ஐயோ, வலை காலியா இருக்கிறதே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையே, இனி இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்றணும்? நம்ம அநேக நேரங்களில் நாம் நினைப்போம், என்னதான் ஜெபம் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் தரம் மாறலையே. யோசிப்போம், ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்? கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படி போயிருக்கிறன்னு சொன்னா நீ சரியான பின்பற்றுதல் உன்னிடத்திலே இல்லை. எல்லாவற்றையும் விட்டவர்கள், வலை காலியா இருக்கிறது, நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னவர்களுடைய ஆசீர்வாதத்தை கவனித்து பாருங்க. இன்றைக்கு ஒன்றும் இல்லையே, நம்முடைய வாழ்க்கை காலியா இருக்கிறதே என்று கலங்கும் என் சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் சகல நன்மைகளையும் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கவனத்திற்கு அடியே நன்றி சொல்லுகிறேன்.